மரியாதை, பயப்படாதே. நீ தேவனிடத்தின் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உண்மை வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது. நான் கர்த்தருக்கு பணிந்து சேருவேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். என்ன படம்னு தெரியலையே. என்ன ஜோசப், வேலை முடியலன்னு கவலையா இருக்கியா? ஒண்ணும் இல்ல. எப்ப நம்ம வேலையை முடிச்சு கொடுப்ப? உங்களுடைய வேலை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சு தந்தேன். சரி, ஆகட்டும். மரியா மிகவும் நல்லவள். ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாதை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாதையிடமிருந்து நாம் யாருக்கும் தெரியாமல் வெளியிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாதை ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளில் நிறைவேறுவதற்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம் நாட்டு பேரரசர் அரசராயர் ஒரு ஆணையிட்டு உள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. நமது சீசரின் அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டாயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன அறிக்கை? எல்லோரையும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்ய சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். சரி சரி, நாமும் சென்று நமது பெயர்களை பதிவு செய்வோம். என்னப்பா ஜோசப், உன்னோட சொந்த ஊரு பெத்லகேமுக்கு போலியா? அகஸ்து ராயரோட அறிக்கையை கேள்விப்பட்டியா? ஆமா, இதை நான் கேள்விப்பட்டேன். என் மனைவி கிட்ட இதை பத்தி பேசி நாங்க 2 பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்து நீ வந்ததுக்கு அப்புறம் நாம சந்திக்கலாம். நல்லது. நாம எப்படி ஊருக்கு புறப்படுறது? நீ கவலைப்படாத மரியா, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நம்ம பேரை என்னைக்கே பதிவு செஞ்சாங்க. அதனால நம்ம இங்க இருந்து உடனடியா போயாகணும் மரியா. நாம நேரத்தை கடத்த வேண்டாம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய். சரி.
நம்ம 2 பேரும் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்தை நான் பாக்குறேன். நீ கவலைப்படாத. ம்? உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? என்ன மன்னிச்சிடுங்க, இங்க எந்த அறையும் காலியா இல்ல. நீங்க வேறொரு நல்ல இடமா பாத்துக்கோங்க. ஒரு மாட்டுக்கொட்டையர் தற்சமயம் நாம தங்கறதுக்கு நல்ல இடமாவும் பாதுகாப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நாம போய் அங்க தங்கலாம். தேவதூதன், தேவதூதன், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு சந்தோஷமான நற்செய்தியை கூறப்போகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். அவரே கிறிஸ்துவாகிய இயேசு என்னும் இரட்சகர். அவர் பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். இதுவே நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளம். எல்லாம் ஏஞ்சல்ஸ் உள்ள வாங்க. சின்ன பிள்ளைகள் ஏஞ்சல்ஸ் உள்ள வாங்க. நாம் உடனே பெத்தேலுக்கு செல்வோம். தேவதூதன் அறிவித்தபடி நமக்கு அரசர் பிறந்திருக்கிறார். நாம் அவரை கண்டு வணங்கி மரியாதை செலுத்துவோம். உடனே புறப்படுங்கள். வானில் வானநட்சத்திரம் தோன்றியுள்ளதே. என்னாச்சு? இவர் ஏன் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஆம், அற்புதம். நம் முன்னோர்கள் சொன்னபடி ஓர் அரசன் தோன்றியுள்ளார். நாம் இப்பொழுதே புறப்பட்டாக வேண்டும். புதிதாக பிறந்த அரசனை தரிசிப்போம். ஆமா, நாம அரசனை சென்று தரிசிப்போம். புதிதாக பிறந்த அரசனுக்கு மரியாதை செலுத்த பொன் தூப வர்க்கம் வாசனை திரவியங்களை எடுத்துச் செல்வோம். அரசனை பற்றி யாரிடமாவது கேட்க வேண்டும். சரி, கேட்போம். புதிதாக பிறந்த யூதர்களின் அரசனான குழந்தை எங்கு பிறந்துள்ளது? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நீங்க கேட்கறது எனக்கு புது விஷயமா இருக்கு. யாருக்கும் தெரியவில்லை என்கிறார்களே, எப்படி தெரிந்து எதுக்கு வந்தாங்க? யாரை தேடிட்டு வந்தாங்க? அதுவும் இவ்வளவு பரிசு பொருட்களோடு வந்திருக்காங்க. காஸ்பர், அங்கு பாருங்கள், அரண்மனை தெரிகிறது. அங்கு போய் விசாரிப்போம். அதுவும் சரிதான். ஏரோது ராஜா வருகிறார், வருகிறார், வருகிறார்.
பேரரசே, அயல் தேசத்திலிருந்து 3 பேர் வந்திருக்கிறார்கள். அரசரை பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அதனால் தங்களிடம் அழைத்து வந்துள்ளேன். வணக்கம். வாருங்கள் யாத்ரீகர்களே, உங்கள் வரவு நல்வரவாகுக. நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்த நோக்கம்? புதிதாக யூதர்களின் அரசர் எங்கு பிறந்திருக்கிறார்? வான் நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலின்படி பிறந்த அரசரை தரிசிக்க வந்துள்ளோம். அரண்மனையில் இன்று ஓய்வெடுங்கள். இதை பற்றி நாம் நாளை பேசலாம். நன்றி, வருகிறோம். யாருக்கு பாருங்கள். நீ உடனே சென்று தலைமை ஆசாரியரையும் வேத பாரகரையும் அழைத்து வா. உத்தரவு. அரசே. வணக்கம் பேரரசே. என்ன நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 3 யாத்ரீகர்கள் என்னிடம் வந்து யூதர்களின் அரசன் பிறந்துள்ளான் என்று கூறுகின்றார்கள். யார் அந்த அரசன்? நீங்கள் உடனே எனக்கு விளக்கத்தை அளித்தாக வேண்டும். சொல்லுங்க. படிக்கிறேன் பேரரசே. நீங்கள் என்னுடைய பொறுமையை மிகவும் சோதிக்கின்றீர்கள். சொல்லுங்கள் சீக்கிரம். அந்த அரசன் எங்கே பிறந்துள்ளார்? யூதயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். இது எப்படி சாத்தியமாக முடியும்? ஏனெனில் யூதயாவில் உள்ள பெத்லகேமே உனக்கு யூதயாவின் ஆட்சியாளர்களுக்கிடையே முக்கியத்துவம் உண்டு. இது நடக்க கூடாது. உன்னிலிருந்து ஓர் பிரபு தோன்றுவார். அவர் இஸ்ரவேல் என்னும் என் மக்களை வழி நடத்துவார். அவர் தீர்க்கதரிசி வேத வாக்கியங்களில் எழுதியுள்ளார். சரி, போகட்டும். அந்த 3 யாத்ரீகர்களையும் உடனே இங்கு அழைத்து வா. உத்தரவு அரசே. வாருங்கள் வாருங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மன்னியுங்கள், உங்களை வெகு நேரம் காக்க வைத்து விட்டேன். பரவாயில்லை பேரரசே. அரசன் பிறந்த காலத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? ஒரு அரசன் பிறந்துள்ளான் என்பதை நாங்கள் வால் நட்சத்திரத்தை கண்டு தெரிந்துள்ளோம். வால் நட்சத்திரம் வழிகாட்டினால் நாங்கள் இங்கு வந்துள்ளோம். நீங்கள் அந்த குழந்தையை கவனமாக தேடுங்கள். அந்த குழந்தையை கண்டவுடன் என்னிடம் வந்து கோருங்கள். நானும் அந்த அரசரை வணங்குவதற்கு விரும்புகின்றேன். என் கோபம் உச்சமாகிவிட்டது. நான் விடமாட்டேன். என்னை மிஞ்சிய இன்னொரு அரசர் என் நாட்டு மக்களை ஆள்வதா? இல்லை, நான் அவரை கொல்லாமல் விடப் போவதில்லை.
உலகில் வந்த ராஜாவே உண்மை நிற்க வேண்டுகிறேன் பீடம் சூடும் பொன்னை வைத்தேன் முன்னையில் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீக்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கள வெளிச்சம். தூபவர்க்கம் நானிலே தெய்வம் என்று தெரிவித்தேன் ஜபதூபம் ஏறெழும் பெற்றும் பாதம் பாடினேன் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீக்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கள வெளிச்சம். வெள்ளை போலம் நாரிவே கொண்டு வந்தேன் காத்தவுமே தூக்க பாவ பாரம் தாங்கி மறிப்பாரீவர் ஓனாவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கள வெளிச்சம். Gracias.